செல்ஃபோனுக்கு உங்கள் பிள்ளைகள் அடிமையாக மாறிடக்கூடாது. ஏதோ கேமில் உங்கள் பிள்ளைகள் அடிமையாக மாறிடக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னு நீ கவனிக்கணும். ஏதோ ஒன்றுக்கு உங்கள் பிள்ளைகள் அடிமையாக இருக்கிறாங்க. வாகனம் வாங்கி கொடுத்தாலும் தேவைன்னா வாங்கி கொடுங்கங்கிறேன். 18 வயசுக்கு பிற்பாடு தான் கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுக்குது. அதுக்கு முந்தி உன் பையன் வாகனம் ஓட்டணும்னு அவசியம் இல்லை. அதை சொல்லி கொடுங்க. இது சட்ட விரோதம், நம்ம செய்யக்கூடாதுன்னு முதல்ல சொல்லி கொடுங்க. சில மிரட்டுவாங்க, வாகனம் வாங்கி கொடுத்துருவீங்களா? அரசாங்கமே ஒரு சட்டம் போட்டிருக்கு, உன் பிள்ளை 18 வயசு பிறகு தான் வண்டி ஓட்டணும். எதுக்கு உன் பிள்ளைக்கு வண்டி? எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? முடியாதுன்னு சொல்லுங்கிறேன். உனக்கு என்னைக்கு அரசாங்கம் வருதோ அன்னைக்கு நீ வெளியே வண்டி ஓட்டினா போதும். சின்ன சின்ன விஷயம் கூட பிள்ளைகளை அடிமைப்படுத்துகிறது. பிசாசு அடிமைப்படுத்த பார்க்கிறான். அவன் சொல்றான், கொடு உன் பிள்ளைய கொடு, பிள்ளைய நான் அடிமையாக்க போறேன். உனக்கு முடியல, கர்த்தருக்கு தோத்துறோம். கவனிக்க முடியாது. பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குது. பிரச்சனை அதிகமாயிட்டு தலைமுறையை அவன் கண்ணு வைக்கிறான். தலைமுறையை கொண்டு போக பார்க்குறான். தாயாரை விட்டு பிரிக்க பார்க்குறான். பெற்றோரை விட்டு பிரிக்க பார்க்குறாமா? ஒரு நாள் உங்களை விட்டு பிரியக்கூடாது. வேதம் சொல்லுது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், அப்பா அம்மாவோடு சார்ந்து வாழணும்.